மச்சான், மச்சான் கிடைச்சிட்டீங்களா மச்சான்? ஏன் மச்சான் என்னை விட்டுட்டு போனீங்க? நான் தொந்தரவு பண்றேன்னு தொலைச்சிட்டு வந்துட்டீங்களா? வசந்தா, உன் பையன் மருமகளை ஹோட்டல்ல விட்டுட்டு வந்துட்டான். நல்ல வேலை நான் அங்க இருந்தேன். பூமிகாவுக்கு மதன் தங்கியிருந்த லாட்ஜ் தெரியல. பாவம், அவ என்ன பண்ணுவா? நானும் அங்கங்க விசாரிச்சு லாட்ஜ்ல போய் விசாரிச்சேன். அங்க மதன் இல்ல. அதனாலதான் பூமிகாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். பாவம், மதனை காணும்னு பூமிகா ரொம்ப பதறி போயிட்டா. நாங்களும் தான் ரொம்ப பதறி போயிட்டோம் ருக்மணி. இவளை காணோன்னு மதன் இங்க தேடி வந்துட்டான். பூமிகா மதனை காணோன்னு அங்க தேடி அலைஞ்சிருக்கா. நல்ல வேளை, ஆண்டவன் ரூபத்துல நீயே என் மருமகளை கூட்டிட்டு வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூமிகாவை காணோன்னு மதன் ரொம்ப பதறி போயிட்டாமா. மச்சான், என்ன காணோன்னு ரொம்ப பதறி போயிட்டீங்களா? நீங்க காணோன்னு நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? பூமிகா, இந்த பாரு, கண்ணை தொடச்சிட்டு போய் உள்ள ரெஸ்ட் எடு. மதன், இவள ரூமுக்கு கூட்டிட்டு போ. வா பூமிகா. மதன், உள்ள கூட்டிட்டு போ. ருக்கு, பூமிகாவை காணணும்னு சொன்னப்ப என் மனசு பக்கு பக்குன்னு இருந்துச்சுமா. எப்படியோ என் மருமகளை நீ பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்ட. அதுக்கு நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். மருமகளை கூட மகளா நினைக்கிற பெருந்தன்மை உன்னை தவிர வேற யாருக்கு வரும்? சரி, வரமா. சரி. அத்தை, போலாமா? இரு. வாடா. மதன், கொஞ்சம் நில்லுப்பா. ஏன் தம்பி, நீங்க உண்மையிலேயே டாக்டருக்கு படிச்சீங்களா இல்ல போலி டாக்டரா? என்னம்மா கால் நீட்டி வம்பு இழுக்கிறீங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? வசந்தா, நான் உன்கிட்ட பேசல. தம்பி நடந்துக்கிற விதத்தை பார்த்தா டாக்டருக்கு படிச்ச மாதிரி தெரியல. கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாத நாலாந்தர மனுஷன் மாதிரி இல்ல நடந்துக்கிறாரு. டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா டாக்டரே பொய் சொன்னா எங்க போய் முட்டிக்கிறது? சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். என் பையன் என்ன பொய் சொன்னா? யார்கிட்ட பொய் சொன்னா? ஏன் எது பண்ணாலும் தான் உங்க பையன் உங்ககிட்ட சொல்லிடுவார்ல. நீங்களும் உடனே காப்பாத்த வந்துருவீங்களே. இது மட்டும் உங்க பையன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏய், யானை குழில விழ போகுதுன்னா தவளை கூட ஒரு உதைக்குமா. நாங்க கொஞ்சம் கீழே இறங்கிட்டா உனக்கு கூட இளக்காரமா போயிடுச்சா? வாழை ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. வசந்தா, எதுக்கு இவன் மேல பாயற? உன் பையன் எங்க பொண்ணு ரங்கத்துக்கிட்ட எதுக்கு அப்பட்டமா பொய் சொல்லணும்? பொய் சொன்னான்னு சொல்றீங்களே, என்ன பொய் சொன்னான்னு சொல்றீங்களா? சக்தி மூளையில ஆபரேஷன் பண்ணிருக்கு. சக்தியும் பொண்ணு ரங்கமும் தாம்பத்தியம் வச்சுக்க கூடாதுன்னு உங்க புள்ள சொல்லிருக்கான். அப்படி மீறி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா சக்தி உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லிருக்கான். ஏன் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பொண்ணு ரங்கத்துக்கிட்ட பொய் சொல்லணும்? பொண்ணு ரங்கமும் சக்தியும் சந்தோஷமா வாழறத உங்க புள்ளையால பொறுத்துக்க முடியல. அதான்
பொறாம தலைக்கு மேல ஏறி இப்படி எல்லாம் புத்தி கெட்டு பேச சொல்லுது. ஐய, இது ஒரு டாக்டர் செய்யற காரியமா? ஏன்பா உனக்கு வெக்கமா இல்ல? போதும் நிறுத்துங்கம்மா. டேய் மதன், என்னடா நடந்துச்சு? இதெல்லாம் உண்மையாடா? மா, இந்த பொண்ணு ரங்க பையன் அடங்க மாட்டாமா. கார்ல போற என்ன வழிமறிச்சு சக்தி நானா ஹனிமூனுக்கு போறேன்னு என்னைய கிண்டல் பண்றான். நான் அவன்கிட்ட கேட்டனா, நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். வழிமறிச்சு சீன்னா எனக்கு கோவம் வராதா? அதான் அப்படி சொன்னேன். பாத்தீங்களாமா, உங்க புள்ளையே உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இப்ப சொல்லுங்க, புதுசா கல்யாணமாகி புது வாழ்க்கையை தொடங்குறவங்க கிட்ட இப்படியா பேசுறது? அதுவும் டாக்டரா இருந்துகிட்டு. என் பையன் பேசுறது இருக்கட்டும், நான் தெரியாம தான் கேக்குறேன். தப்பு என் பையன் மேலையா இல்ல பொண்ணு ரங்கத்து மேலையா? என்னமோ என் பையன் குற்றவாளி மாதிரி உங்க பொண்ணு ரங்க பெரிய நியாயஸ்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பெத்தவ மாதிரி தான் புள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்க புள்ள மாதிரியே இருக்கீங்க. உங்க பையன் சுத்தவாளின்னு நீங்க தான் மெச்சிக்கணும். அதான் மண்டபத்துல ஊருக்கே தெரிஞ்சுதே உங்க பையன் லட்சணத்தை பத்தி. போது நிறுத்துமா. முடிஞ்சு போன விஷயத்தை இப்ப எதுக்கு முடிச்சு போட்டு பேசுறீங்க? ஆனா அவன் படிக்க தெரியாத அந்த பொண்ணு ரங்கத்துக்கு அவ்வளவு திமிரு இருக்கும் போது, டாக்டருக்கு படிச்சிருக்கா என் பையன், அவனுக்கு எவ்வளவு இருக்கும்? இத பாருங்க, பொண்ணு ரங்க தேவையில்லாம வாழை நீட்டினா என் பையன் ஒட்ட நறுக்க தான் பாப்பான். பையன் தப்பு பண்ணா அதை கண்டிக்கிறத விட்டுட்டு உங்க புள்ளைய மெச்சிக்கிட்டு பேசுறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா. தம்பி, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, பொண்ணு ரங்க அடங்கி போறான்னு நினைக்காதீங்க. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஏமா, பொண்ணு ரங்கா அப்படி என்னமா சொன்னா? நானும் சக்தியும் ஹனிமூன் போறோம், நீங்களும் அதே மாதிரி பூமிகாவை கூட்டிக்கிட்டு ஹனிமூன் போங்கன்னு சொல்லிருக்கான். அதுல என்னமா தப்பு இருக்கு? அதுக்காக இப்படி மனசாட்சியே இல்லாம சக்திக்கு வியாதி இருக்கு நான் சொல்றது? ஒரு படிக்காதவன் எனக்கு புத்தி சொல்றதா? என்கிட்ட அப்படி பேசுறதுக்கு அவனுக்கு யாரு உரிமையை கொடுத்தா? நான் கேட்டேன் அவன்கிட்ட. என் காது சும்மா தான் இருக்கு, வந்து 4 வார்த்தை சொல்லிட்டு போன்னு. அவன் வெள்ளந்தியா பேசினத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா. சக்தியும் பொண்ணு ரங்கமும் சந்தோஷமா இருக்கிறத நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கெடுத்துற முடியாது. பாப்போம். கெடுவான் கேடு நினைப்பான்னு படிச்சிருக்கல. நீ இந்த மாதிரி எண்ணத்தோட நடந்துக்கிட்டேனா உன் வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாம போயிடும். என் பொண்ணு ரங்கம் நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள நீதான் ஒரு வழி பண்ணணும்னு என் வீரகாளி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னால தாங்க முடியாது. மதன், பூமிகாவுக்காக உன்னை நான் மன்னிச்சிடுறேன். இனிமே இந்த மாதிரி ஏதாவது என் குடும்பத்துல குழப்பம் பண்ணி நீ சந்தோஷப்படணும்னு நினைச்ச சரி வராது. நான் வயிறெறிஞ்சு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, பொண்ணு ரங்க என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. அவன் என்ன பேசினாலும் என்ன காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. என்ன காயப்படுத்த நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க, எனக்கு புத்திமதி சொல்றதை விட்டுட்டு போய் உங்க பொண்ணு ரங்கத்துக்கு புத்திமதி சொல்லுங்க. போங்க. நான் போகதான்ப்பா போறேன். சாமியை கும்பிட்டேன், போய்கிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, பூமிகா அவனுக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. அவளை சந்தோஷமா வச்சு குடும்பம் நடத்துன்னு உன்கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு, அதாவது என் பொண்ணு ரங்கத்துக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையில பேச வரவன நீ அவமதிக்கிற மாதிரி நடந்துக்காத. நல்ல அம்மா, நல்ல புள்ள, செய்யறதெல்லாம் தப்பு. இதுல கோவிலுக்கு கூச்சம் இல்லாம வரீங்க. ச்சே, அர்க்கணி வாடி. மாமா, 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 நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மாமா. என்ன விஷயம்? அந்த டாக்டர் மதனை தங்கமாத்த நாக்க புடுங்குற மாதிரி நல்லா கேட்டாங்க. அந்த மதனால ஒண்ணுமே பேச முடியல மாமா. தங்கமாத்த முன்னாடி அந்த மதன் அப்படியே தலை குனிஞ்சு போயிட்டாரு. அந்த வசந்தம் நல்லா மாட்டினான், வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா. இங்க பாருங்க, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, மறுபடியும் அந்த மதன் உங்ககிட்ட ஏதாவது குழப்பம் பண்ணானா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சப்புன்னு ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிருங்க மாமா. செய்த அந்த டாக்டர் நல்லவன் நினைச்சிருந்தா இருக்காரு, ஆனா பெரிய களவாணி பயலெல்லாம் இருக்கே. அவன் மறுபடியும் ஏதாவது ஏடா கூடமா பண்ணட்டு அப்ப இருக்கு அவனுக்கு. சரி, அந்த டாக்டர் அரையிறது இருக்கட்டும். அந்த டாக்டரை பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அரைவீங்க? என்ன ஒரு தடவை அரைஞ்சு காமிங்க பாக்கலாம். அர்கனி வானா அர்கனி போ அர்கனி. என்ன மாமா சிரிக்கிறீங்க? அரைஞ்சு காமிங்க மாமா. அர்கனி வானா அர்கனி வலிக்கும். மாமா, இப்ப நீங்க என்ன அரைய போறீங்களா இல்லையா? உன்னால் தாங்க முடியாது அர்கனி, வேணாம் மாமா. அப்படியா? இப்படி வந்து இப்படி நில்லு.
அர்கனி அர்கனி பாத்தியா நான் தான் சொன்னேன்ல இது யாரு பிடிச்ச கை எம்படி காப்பு காய்ச்சிருக்கு பாத்தியா இதை வச்சு அடிச்சா என்ன ஆகும் ஐயோ என்னைய மன்னிச்சிரு அர்கனி ரொம்ப ரொம்ப வலிக்குதா நல்லா அறிறீங்க. இப்படியே அறையட்டுமா அந்த டாக்டர் இப்படியே போடவா வீட்ல யாருங்க? இந்த வாரம் இருங்க யாரோ வந்திருக்காங்களே. அம்மா. வாங்கம்மா யாரு நீங்க யார பார்க்கணும் நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வரோம். நாங்க சக்தியை பார்க்கணும். சக்திக்கு நாங்க சொந்தம். அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இருங்க இருங்க நான் சக்தியை கூப்பிடுறேன் தம்பி இருங்க. நீங்க யாரு? நான் சக்தியோட ஹஸ்பண்ட் இல்ல சக்தி சின்னதா உங்க நம்ம சொந்தக்காரங்களா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க சக்தி நம்ம சொந்தக்காரவங்கன்னாங்க உன்னை பார்க்கணும்னு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்களா எனக்கு நீங்க சொந்தம்னா எப்படி சொந்தம்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என் சொந்தக்காரங்க யாரும் சிங்கப்பூர்ல இல்ல. சும்மா சொல்லுங்கம்மா, ஏன் தயங்குறீங்க? சொந்தம்னு சொல்றீங்க. சொந்தம்னா எப்படி சொந்தம்? உறவு முறையில நீங்க சக்திக்கு என்ன வேணும்? சொல்லுங்கம்மா, நீங்க சக்திக்கு என்ன உறவு முறை வேணும்? நான் சக்தியோட சித்தி. ஆமா, நான் சக்தியோட சித்தி தான். சித்தினா எப்படி? எந்த முறையில? சக்தி, உன்னோட அப்பா தான் என் வீட்டுக்காரரு. என்ன சொல்றீங்க? எங்கப்பா உங்க வீட்டுக்காரரா? ஆமா சக்தி, உன் அப்பா தான் என் வீட்டுக்காரரு. உனக்கு நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. பிசினஸ் விஷயமா உங்க அப்பா சிங்கப்பூர் வந்தப்ப என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் உங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க தான். இவன் பேர் முத்து, உன் தம்பி. வணக்கம் கா. இவ பேரு ஸ்வேதா, உன் தங்கச்சி. ஹலோக்கா. இவ மூத்தவன், இவ இளையவ. அம்மா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சக்தியோட அப்பா ரொம்ப சுத்தமானவர். அவரு சக்தியோட அம்மாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டாரு. சக்தியோட அப்பா சிங்கப்பூர்ல இருந்தது உண்மைதான். அவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். நீங்க யாரு? சக்திக்கு நீங்க என்ன வேணும்? அவங்க என் அத்தை. அவங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கோவப்படக்கூடாது. அம்மா, ஒருத்தர் உயிரோட இல்லாதப்போ அவரோட சொத்தையெல்லாம் அபகரிக்கிற மாதிரி சொந்தக்காரங்க சொல்லி எத்தனையோ பேர் வந்து போறதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. சின்னதா சொல்றது நிஜம்னா வேற எதுனா ஆதாரம் இருந்தா காட்டி சொல்லுங்க. முத்து, அதை எடு. ஸ்வேதா பிடி.
இந்தாங்க இத பாருங்க. இந்தாம்மா சக்தி, இந்தா நீ பாருமா. சக்தி, அந்த போட்டோவுல உங்க அப்பாவும் நானும் தான் இருக்கோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ அது. இந்தாம்மா. சக்தி, இந்த டைரியில உங்க அப்பா எல்லா விவரத்தையும் உனக்கு எழுதி வச்சிருக்காரு. இத படிச்சு பாரு, உனக்கு எல்லாம் தெளிவா புரியும். இந்தா. என் பிரியமான மகள் சக்திக்கு உன் அன்பான அப்பா செந்தில்ராஜா எழுதியது. சிங்கப்பூர்ல ஒரு விபத்துல சிக்கி உயிருக்கு நான் போராடிய போது என்னை காப்பாற்றி பராமரித்தவள் தான் காஞ்சனா. என்னை காப்பாற்றியதற்கு நன்றி கடனா காஞ்சனாவை நான் கல்யாணம் செய்து கொண்டேன். எங்களுக்கு முத்து, ஸ்வேதா என்று மகனும் மகளும் இருக்கிறார்கள். நான் இறந்த பிறகு இந்த டைரியை உன்கிட்ட காட்டணும்னு காஞ்சனா கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த டைரியுடன் காஞ்சனா வந்து உன்னை சந்திக்கும் போது நீதான் காஞ்சனாவையும் உன் தம்பி தங்கச்சியும் அரவணைத்து ஆதரவு கொடுக்க வேண்டும். இப்படிக்கே உன் பிரியமுள்ள அப்பா செந்தில்ராஜா. என்னால் இதை நம்பவே முடியல. ஏன் அப்பாவா இப்படி செஞ்சிருப்பாரு? ஆனா நீங்களாம் வந்து நிக்கும் போது என்னால நம்பாம இருக்க முடியல. சக்தி, இந்த டைரியில எழுதியிருக்கிறது உங்க அப்பா கையெழுத்து தானா? ஆமாத்த, அப்பா கையெழுத்து தான், அதுல சந்தேகமே இல்லை. இப்போ திடீர்னு வந்து நிக்கிறாங்களேம்மா, என்னம்மா பண்றது? எங்களை கைவிட்டுறாத சக்தி. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் மகனையும் மகளையும் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாம சிங்கப்பூர்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேற வழியே தெரியல. நீதான் அடைக்கலன்னு உன்னை நம்பி வந்துட்டோம். என்ன சக்தி, எதுவுமே பேசாம நிக்கிற? இவ்வளவு ஆதாரம் இருக்கு, இன்னும் நீ எங்களை நம்ப மாட்டியா? நீயே எங்களை ஏத்துக்கலன்னா நாங்களாம் எங்க போவோம் சொல்லு? மகன்ற உறவு இருக்குன்னு நம்பிதான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ என்ன சித்தியை ஏத்துக்க தயங்குறல்ல? உனக்கு மனசு வர மாட்டேங்குது இல்ல? சரி சக்தி, நீ எப்பவும் போல நீ இவங்களோட சந்தோஷமா இரு. நாங்க எங்க போறதுன்னு தெரியாம நாங்க எங்கேயாவது போறோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். உன்னை என் மூத்த மகன்னு நினைச்சு உன்னை நம்பி வந்தோம். எங்களை தப்பா நினைச்சன்னா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு. உன் கால் ஏந்திருங்க, ஏந்திருங்க. என்னது இது? நான் உங்க மக மாதிரி. என் காலில் போய் முத்து, ஸ்வேதா இங்க வாங்க. அக்கா கூப்பிடுறல்ல, போங்க போமா. அக்கா, அழாதீங்க. இனிமே எல்லாரும் ஒன்னா இந்த வீட்லயே இருக்கலாம். அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? தஞ்சோன்னு வந்துட்டாங்க, தள்ளி விடவா முடியும்? எல்லாரையும் நீ தாங்கித்தானமா ஆகணும். மாமா, நீங்க என்ன சொல்றீங்க?
நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் என்ன மறுக்கவா போறேன்? உனக்கு செய்யனா எனக்கும் செய்தேன். உள்ள வாங்க. ரமாமணி, இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. எங்க சக்தி மாதிரி யாருக்கும் பெரிய மனசு இருக்காது. வாங்க, உள்ள வாங்க. ரோஜா, நீ இருக்கிற ஊருக்கு இப்ப நானும் வந்துட்டேன். சிங்கப்பூர்ல ஆரம்பிச்ச நம்ம காதல் இனிமே சென்னையில தொடர போகுது. உனக்காக தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நேர்ல மீட் பண்ணலாம், இனிமே நிறைய பேசலாம். ஹாய் ரோஸ், எப்படி இருக்க?